இது பாருங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்மஸ் ட்ரீ. அதில் எவ்வளோ அழகாக பால்ஸ் எல்லாம் வச்சு ஹேங்கிங் அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிறிஸ்மஸ் செட்டப் போட்டிருக்காங்க. அங்கே சாண்டா கிளாஸ் அந்த ஒயிட் கலர் சேர்ல உட்காந்துக்கிறாரு பாருங்க. யார் வேணாலும் அங்கே போய் அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ வெஸ்ட் எட்மண்டன் மால் சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கிறோம். இது வந்து உலகத்திலே இருக்கிற எல்லா மாலை விட இந்த மாலோட கார் பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசு. இப்போ வந்து இது வந்து 62 ஏக்கரில் வந்து உருவாயிருக்கு இந்த மாலு. இந்த மால் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா உள்ளே போய் சுற்றினானா ஒரு நாள் பத்தவே பத்தாது. அதனால் இது வந்து வாரத்தில் 2 நாள் வந்து சுற்றினா தான் முடியும். ஏன்னா மேலே கீழே 2 மாடி இருக்குது. மாலோட ட்ரோன் வியூ ஷாட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம். இது வந்து இந்த பார்க்கிங் லாட் வந்து கின்னஸ் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு இடம் பிடிச்சிருக்கு. அதாவது இந்த மாலோட பார்க்கிங் லாட்டே வந்து ஜென்ரலாக எல்லா மாலோட இந்த பார்க்கிங் லாட் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா கீழே பேஸ்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்குது, அப்புறம் செகண்ட், அந்த மாதிரி பெரிய லாட்டு, பெரிய பார்க்கிங் லாட். இது லாட்டில் 20,000 கார் பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பெரிய பார்க்கிங் லாட் இது. இப்போ இன்னைக்கு இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா, நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக இங்கே உள்ள என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போடுறோம், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த இப்போ கிறிஸ்மஸ் இது எடுத்து போடுறேன். இந்த எட்மண்டன் மால் உள்ளே இருக்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அந்த எட்மண்டன் மால் உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு காமிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அப்புறம் இந்த மாலு பெருசு இல்லை, இது வந்து இந்த மாலை சுற்றியே வந்து 3 பின்கோடு இருக்குங்களாம். அதான் அந்த ஜிப், இங்கே வந்து ஜிப் கோடுன்னு சொல்லுவாங்க, அதான் போஸ்டல் கோடு சொல்கிறாங்களே அதுதான். இந்த ஒரு சைடு ஒரு ஒரு போஸ்டல் கோடு, இப்போ அந்த சைடு ஒரு போஸ்டல் கோடு, இப்படி ஒரு மொத்தம். ஏன்னா அவ்வளோ பெரிய மால் இது. இந்த மிஷின் வந்து நம்ம சார்ஜர், சப்போஸ் ஃபோனில் சார்ஜ் இருக்காதுல்ல, அதுக்காக இங்கே வந்து பே பண்ணிவிட்டு இதில் வந்து பவர் பேங்க் இருக்குது. இதை பாருங்கள், இங்கே சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே பே பண்ணோம்னா இந்த ஏதாவது ஒன்று வெளில வரும், நம்ம எடுத்துகிட்டு சார்ஜ் போட்டுட்டு அப்படியே ஃபோன் சுற்றிட்டு திரும்பி எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு $2. இது வந்து கிறிஸ்மஸ் செட்டப் போட்டிருக்குறாங்க. அங்கே சாண்டா கிளாஸ் அந்த ஒயிட் கலர் சேர்ல உட்காந்துக்கிறாரு பாருங்கள். யார் வேணாலும் அங்கே போய் அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் வந்து காசு எவ்வளோன்னு தெரியல, $50 $20 தெரியல, கீழே போய் பார்க்கணும். ஆனால் காசு கொடுத்துட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், சாண்டா கிளாஸ் கூட ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. இது வந்து டாப் வியூ. இது கீழேயும் போயிட்டு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். மேலேருந்து பார்த்தோம்ல அந்த கிறிஸ்மஸ் தாத்தா உட்காந்துக்கா சாண்டா கிளாஸு. இப்போ கீழே இங்கேருந்து அப்படி சுற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, பசங்களை வச்சுட்டு இல்லை எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க உள்ளே போய் சாண்டா கிளாஸ் கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இங்கே பாருங்க, ஒரு கரடி உட்காந்து, குட்டி கரடி எவ்வளோ பெருசாக வச்சுக்கிறாங்க. பென்குயின், எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த சாண்டா கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நவம்பர் மாதம் நம்ம போய் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா வந்து $49. ஏன்னா இப்போ டிசம்பர் வந்து பீக் சீசன், கிறிஸ்மஸ் வரதுனால அதிகம். இது வந்து டொனேஷன் பாக்ஸுங்க. கிறிஸ்மஸ்க்காக வந்து நம்ம யாருக்குன்னா இல்லாதவங்க வந்து இருப்பாங்களே நிறைய பேர், அவங்களுக்கு இது டொனேஷன் பண்ணலாம். நம்ம என்னென்ன வேணாலும் டொனேஷன் பண்ணலாம். ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு. இது பாருங்க எவ்வளோ பெரிய
எக்ஸ்மஸ் ட்ரீ. அதில் எவ்வளோ அழகாக பால்ஸ் எல்லாம் வச்சு ஹேங்கிங் அழகாக செட் பண்ணியிருக்காங்க. 30 அடியா அப்பா, 30 அடி எவ்வளோ ஹைட்டு போச்சு மாதிரி செமையா இருக்கு. இது வந்து பாருங்களேன், ஃபுல்லாக வீடு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பால்கனி, ஜன்னல், அந்த பூத்தொட்டிலாம் வச்சு நம்ம வீட்டில எல்லாம் எப்படி அழகாக செட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அழகாக செட் பண்ணி, ஆனால் ஒரிஜினல் வீடும் கிடையாது, மால் உள்ள ஒரு வீடு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு சூப்பராக. இந்த நம்ம ஊரில் டீப் மாத்திரன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஷேப்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. இப்போ மேலே வரும் பாருங்க. சூப்பராக இருக்கு. இது வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க ஒரு டிராகான். சூப்பராக இருக்கா பார்க்கவே, அட்டகாசமாக இருக்கு. இது மீன், குட்டி குட்டி மீன் வாசனை செம்மையாக இருக்குது. இன்னைக்கு சண்டே, இது சாட்டர்டே வேறு. இங்கே வந்து ரியலாக அவங்களே குக் பண்ணி சாப்பிட்றாங்க. சுட சுட கமகமன்னு இருக்குது. வந்து உள்ள மால் உள்ள வந்து டொயோட்டோ ஷோரூம் இருக்குது. இங்கே பாருங்கள் ட்ரக்கெல்லாம், இதெல்லாம் வந்து சேல்ஸுக்கு தான். மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குங்க ட்ரக்கு. படிக்கட்டு வந்து இறக்கலாம். நீங்க பாருங்க ட்ரக்கு எவ்வளோ பெருசு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்தா பெரிய இல்லை, குட்டி லாரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற இந்த ஸ்னோவுக்கு, இந்த ரோட் கண்டிஷனுக்கு இந்த மாதிரி பெருசா இருந்தால் தான் வண்டி டிரைவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கும். நம்ம ஊர்ல வந்து மால்ல வெறும் துணி கடைங்க, நிறைய கடைங்க மட்டும் தான் பாக்குறோம். இங்க பாருங்க மால் உள்ள இந்த டொயோட்டா ஷோரூம், கார் ஷோரூம், மோஸ்ட்லி ட்ரக்கு தான் இருக்கு நிறைய. வந்து கூட வேற எந்த மால்லையும் நான் ஷோரூம் பார்த்ததில்ல. ஆனால் வந்து இந்த மாலில் தான் நான் ஷோரூம் பார்த்துருக்கேன், வெஸ்டேட் மெட்டல் மாலில். அதுவும் டொயோட்டா ஷோரூம். கார் ட்ரக்குங்கெல்லாம் பாருங்களேன். ஷீலின் டயர், அது ஒரு பொம்மை வருது, லோகோ. சூப்பராக இல்லை? இப்போ நம்ம மால் உள்ளே வந்திருக்கோம். நான் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் இது எடுக்கத்தான் வந்திருக்கேன். ஏன்னா அந்த மால் உள்ளே எக்கச்சக்கமாக இருக்குங்க சுற்றி பார்க்கறதுக்கு. அது ஒரு நாள் மட்டும் பத்தாது. இப்போ முக்கியமாக கிறிஸ்மஸ்க்கு என்னென்னா அதை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இன்னும் இதை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா, மால் ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்களுக்கு டைம் எடுத்து ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது. இது வந்து பிரிட்டிஷ் பேண்ட்ரி கடைன்னு ஒன்று இருக்குங்க. உள்ள போனால் எல்லாமே இருக்குது. சாக்லேட் கிறிஸ்மஸ்க்காக நிறைய வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கலாம். பிளேட் பாருங்க, இது பிரிட்டிஷ் கடையில். அதனால லண்டனில் இருக்கிற ஸ்வீட்ஸு, அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு சாக்லேட், இது பிஸ்கெட் பாருங்க, குக்கீஸ் செமையாக வச்சுருக்காங்க. ஃபிக் ரோல்ஸ், இது வந்து எல்லா வகையான டீ வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வகை வகையாக டீ குடிப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க. பண்ணுவாங்க. இது குட்டி டீ. இங்க பாருங்களேன், செம்மையா இருக்குங்க, அழகா சூப்பரா இருக்கு. இது பேர் வந்து ஐஸ் ஃபீல்டுங்க. இது வந்து ஹாக்கியும் விளையாடலாம், ஐஸ் ஸ்கேட்டிங்கும் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பசங்க, சின்ன பசங்க தான் ஹாக்கி விளையாடிட்டு இருக்காங்க, ஐஸ் ஹாக்கி. இதான் மேக்ஸ் தான் நினைக்கிறேன். சின்ன பசங்க அவ்வளோ அழகாக ட்ரைனிங் எடுத்து இந்த மாதிரி சூப்பராக விளையாடுறாங்க. நம்ம அப்படி போய் உள்ள நின்னவனே போதும், ஆர்வம் முழ வேண்டியது தான்.
இப்போ வந்து டிமாட்டன் இங்கே ஒரு அதாவது சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு டிமாட்டன் ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து காஃபி டீ எல்லாமே விற்கும். நான் எங்கள் வீடியோவில் வந்து லைனில் நின்றுட்டுருக்காரு. நான் போயிட்டு என்ன நான் வாங்குறேன் பாருங்க. இப்போ காஃபி வாங்கியாச்சு. இது வந்து இங்கே டிமாட்டோவில் காஃபி வாங்கிட்டோம். ஒரு பேக்கல் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பசங்க இங்கே விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ஜாலியாக காஃபி குடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம். ஹாக்கி மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு காஃபி வாங்கியாச்சு. இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து சி லைன் ஷோ 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஜனங்க இருக்கு பாருங்க, எவ்வளோ ஜனங்க பார்க்குறாங்க பாருங்க. மேலே கீழே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஆனால் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். பாருங்க, உள்ள வந்து ஒரு கப்பல், ஒரிஜினல் கப்பல் தான் இது. அதை எடுத்துட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு இந்த சைடு வந்து சி லைன் ஷோ, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஒரு கப்பல் இருக்கு. எப்படி இருக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. அதுல பாருங்களேன், குட்டி போட்டு உள்ள கூட போலாம் போல இருக்கு. கப்பல் உள்ள என்ட்ரன்ஸ் காசு நினைக்கிறேன். அந்த பக்கமா தான் போனோம். ஆனா கீழே இறங்கி போனோம். கீழே போய் பார்க்கலாம். இந்த கப்பல் உள்ள போறதுக்கு டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு வந்து $3. நம்ம அதை கதவு திறந்துட்டு உள்ள போலாம். கப்பல் உள்ள வந்துச்சு. வாங்க அப்படியே வாங்க. கப்பல் எப்படி இருக்குன்ட்டு நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், இவ்வளவு வருஷம் 10 வருஷம் இங்க இருக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரேன். கிறிஸ்மஸ்க்காக செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டம்மி, சும்மா இது பண்ணி வச்சிருக்காங்க. நீ பாருங்க, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. உட்காந்தோடனே அப்படியே சகமா இருக்கு.
இது உள்ளுக்குள்ள கப்பல்ல வந்து சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு இங்க உள்ளுக்குள்ள இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது போறதுக்கு வழி. ஆமா, இது கயிறுலாம் வந்து ரியல் தான், ஒரிஜினல் கயிறு. கப்பல் உள்ள எவ்வளவு தாங்க பார்த்து முடிச்சாச்சு. வேற எதுவும் மேலெல்லாம் ஏறி போக முடியல இது வரைக்கும் தான். நல்லாதான் இருக்கு, உள்ள போய் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இங்க ஒரு தியேட்டர் இருக்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர். சூப்பராக இருக்கும். ஆனால் சில படம் மட்டும்தான் வந்து அந்த 70mm ரிலீஸ் ஆகும். சிலதெல்லாம் வந்து சாதா ஸ்க்ரீனில் ஆகும். முஃபாசா போட்டிருக்காங்க டிசம்பர் 20. இன்னைக்கு தானே டிசம்பர் 20. நேற்று இல்லை. இது படிக்கட்டுங்க. இந்த மாதிரி எஸ்கலேட்டர் வச்சுட்டாங்களா, நம்ம வந்து அப்படியே மேலே போயிட்டு மேலே தான் தியேட்டர். நீ பாருங்க மேல அழகாக இது செஞ்சு வச்சுருக்காங்க. கார்ட்டூன்ல வர கேரக்டர்ஸ், ஸ்டார் வார்ஸ்ல வர ஒரு கேரக்டர். இந்த பக்கம் பேட்மேன் இருக்காரு. இந்த ஐமேக்ஸ் தியேட்டர் தான் வந்து ஒரிஜினல் ஃபார்மேட்டாங்க. மற்ற இருக்கிறதுல வந்து இங்கே இருக்குது நிறைய ஐமேக்ஸு, ஆனால் அது வந்து டிஜிட்டல் ஐமேக்ஸு. நாங்கள் இருக்கிற இந்த கனடா சிட்டியில் இது ஒன்று தாங்க ஒரிஜினல் ஐமேக்ஸ் தியேட்டர். வந்து இந்தியாவில் வந்து ஒரே ஒரு இடம் குஜராத்தில் மட்டும்தான் ஒரிஜினல் ஐமேக்ஸ் இருக்கா. மற்றதில் வந்து அதான் டிஜிட்டல் ஐமேக்ஸ் சொல்கிறாங்களே, அதுதான். இப்போ இதில் இமேஜ் காமிச்சிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கிறது வந்து டிஜிட்டல் ஐமேக்ஸ். இதனோட ஸ்க்ரீனு அந்த இது கம்மியாக இருக்கும். தேர்டு இருக்கிறது தான் வந்து ஒரிஜினல் ஐமேக்ஸு. அதனுடைய ஸ்க்ரீன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இது கேமுங்க. கண்ணாடி வந்து கண்ணில் போட்டுட்டு அங்கே டிவி ஓடுது பாருங்க. அது அப்படியே போகிற மாதிரியே இருக்கும். அதில் போய் ஆடுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் சாண்டா. நமக்கு தானா சாண்டா வந்து நமக்கு வச்சிருக்காரு கிஃப்ட். செட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, மால் உள்ள ஹோல்டு நேவின்னு ஒன்று கடை இருக்கு. 70% கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாமா? இந்த கடையில் துணியும் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும். இந்த ட்ரெஸ் செம்மையாக இருக்கும், சின்ன பசங்கள்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பேண்ட்லாம் ஜிகு ஜிகுன்னு இருக்கு. இதெல்லாம் இந்த ஜம்ப் ஷூட் சொல்லுவாங்களே, அதுதானோ இல்லை? ஆமாம். ஏதாவது கிளியரன்ஸ் போட்டிருக்கானா? 30% ஆஃப் போட்டிருக்கான். நல்லா இருக்கே, லாங்காக தான்.
ரேட் எவ்வளோ? 24 $24 30% ஆஃப் போட்டிருக்கான். இது பாருங்க $7 போட்டிருக்காங்க. லேடிஸு ஃபுல் கை பனியன் தான். சூப்பராக இருக்கா? லாங்காகவும் இருக்கு, கையும் நல்லா இதாக இருக்கு. சூப்பராக. இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துருக்குறாரு. ஊடியா? சூப்பராக இருக்கே. இது பாருங்க ஊடி எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார். பனியன் தாங்க பார். சூப்பர், நல்லா இருக்கே, செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, அடடே. கடையில இருந்து வெளியில வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, அவங்க ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. நானே 4 டிஷர்ட் எடுத்துட்டேன். பரவாயில்ல, $7. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கினது எல்லாமே. அதுக்கப்புறம் நான் வரப்பெல்லாம் வந்து $10 $15 அப்படி இருக்கும். இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்காக 70% ஓகே, தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நான் வச்சுருந்த இப்போ வீட்டில் போடுற இதெல்லாம் பழையசாயிடுச்சு. அதனால சரி இப்போ எடுத்த 4 டிஷர்ட் எடுத்துட்டேன் நான். இப்போ நான் வந்து இது 10% தாங்க கவர் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்கணுன்னா நிறைய இருக்கும், இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக. நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண போடும்போது நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஃபுல் மாலையை சுற்றி காமிங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். நான் அவ்வளோதான். இதோட வீட்டுக்கு தான் போகிறோம் நாங்கள்.